நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணமுங்க. நம்ம ஒரு பொண்ணையாக லவ் பண்ணியிருக்கோம். ஊர் உலகத்தில் உள்ள பொண்ணுங்க எல்லாத்தையும் லவ் பண்ணியிருக்கோம். என்னோட கடைசி ரிலேஷன்ஷிப்பில் அந்த கேர்ள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா எப்படி சொல்கிறதுன்னா, 2.5 வருஷமாக அவளை மீட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நான் ரோஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அவள் அந்த ரோஸை வாங்கிட்டு சிரிக்கும்போது, அந்த சிரிப்பு பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது தானே, என்னென்னாலும் செய்யலாம். ஒரு ரோஸ் இல்லை, 1000 ரோஸ் கூட கொடுக்கலாம். சரி, மேட்ருக்கு வருவோம். நான் ஒரு நாள் அவள் கூட ஃபோன் பேசும்போது எனக்கு பிடிச்சதில் சொல்லி கொண்டு இருந்தேன்னா, அதில் ஒன்று ஃப்ளைட்டில் போகும்போது, அதாவது ஃப்ளைட் பறக்கும்போது ஃப்ளைட்டுக்குள்ளே கசமசப்படுறது, தப்பு பண்ணுறது. அப்போது அது நான் சொல்லும்போது அவள் சிரிச்சிட்டு சொன்னால் தான் இதை அனுபவிச்சிருக்கேன்னு. எனக்கு அப்படி என்ன நெஞ்சில் ஐயோ தெரிந்தானே 50 கிலோ டம்பல்ஸ் எடுத்து மூஞ்சில் எறிஞ்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு பெயின் உள்ளுக்குள்ள. நான் சொன்னேன், விளையாடாத, பொய் சொல்லாத, அப்படி எதுவும் நடக்கலை தானேண்டு. இல்லை சுவிஸில் ஒரு இடத்துலேருந்து என்னோட இடத்துல போகும்போது நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாள். நான் உள்ளுக்குள்ள வச்ச வாயை வச்சு கொண்டு சும்மா இருக்கலாமல் எனக்கு அது 2-3 மாதம் சென்றுது அதிலேருந்து கடந்து வர்றதுக்கு. அது ஏனோ தெரியல, சின்ன வயசில் நம்ம பிறந்து வளரும்போது நம்மளோட கல்ச்சர் ஆண்கள் என்னென்னாலும் செய்யலாம், அதாவது என்ன கருமண்டாலும் செய்யலாம், ஆனால் பொண்ணுங்க எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி அதை பார்த்து வளர்ந்ததாலேயோ கேட்டு வளர்ந்தாலும் தெரியல, அந்த சில விஷயங்களை உடனே நம்மளால் கடந்து போக முடியல. 2-3 மாதம் எனக்கு டைம் எடுத்தது. அது அவள் கூட டிஸ்கஸ் பண்ணுறது கூட, அது என்னென்று செய்கிறது, அது அவளோட கடந்த கால வாழ்க்கை. அப்புறம் அவளோட பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் லைஃப் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ப்ரைவேட் பைலட்டை மீட் பண்ணும்போது அவங்ககிட்ட என்னோடய ஃப்ளைட் ட்ரீம் ஸ்டோரியை சொல்லும்போது அவள் சிரிச்சுட்டு கேட்டான், அவங்களோட ஓன் ஃப்ளைட்டை இல்லாட்டி பூக் பண்ணி போனவங்களான்னு. நான் சொன்னேன், பூக் பண்ணி போனான்னு தான் சொன்னாங்கன்னு. அதுக்கு அவன் சிரிச்சுட்டு சொன்னால், அவள் உன்னை பொறாப்பறதுக்கு தான் சொல்லியிருக்கணும். ஸ்விஸில் பூக் பண்ணி போகிற ஃப்ளைட்டில் அப்படி எதுவும் செய்கிறதுக்கு அலவுட் இல்லை. ஸ்விஸில் மாத்திரம் இல்லை, யூரோப் ஃபுல்லாக அப்படி எதுவும் செய்யலாது. ஓன் ஃப்ளைட்டுன்னா அது வேறு, அது உங்களோட இஷ்டம், நீங்கள் என்னென்ன செய்யலான்னு. அவன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்குள்ளே இருந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. அவளோட ஃபோன் பண்ணி கேட்கல, அது என்ன எனக்கும் அவளுக்கு கான்டாக்ட் இல்லை. அதால் அந்த சந்தோஷம் பெருசாக, அதில் ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்தது மன். உண்மை போய் எதுன்னு தெரியாமல் நம்ம 2-3 மாதமாக கஷ்டப்பட்டு இருக்க மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு அதில் ஒன்று தோணினது என்னென்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நமக்கு பிடிச்சவங்ககிட்ட பொய் சொல்கிறோம். பொய் சொல்லிவிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இதில் நமக்கு தோணத்தானே வேணும், நம்ம சொன்னது பொய்ன்னு அதை திருப்பி உண்மை சொல்லத்தானே வேணும். அது ஏன் அவள் எனக்கு சொல்லலைன்னு தெரியலை. ஏனோ தெரியல, எனக்கு அது அவள் சொல்லலை. இப்போயாச்சும் என்னோடய வீடியோ பார்த்தாலுன்னா சொல்கிறால தெரியல, சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். நான் இந்த மேட்டரில் முக்கியமாக சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா காய்ஸ், பிரச்சனைகள் எப்பயுமே நம்மளை தேடி வர்றது கிடையாது, நம்ம தான் பிரச்சனைகளை தேடி போகிறது. அதாவது நம்ம தான் எப்பயுமே பிரச்சனைகளை தேடி போகிறது, பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை தேடி வர்றது கிடையாது. வாயை வச்சு ஒன்று சும்மா இருக்கலாமா ஒன்று சொல்லி நான் பட்டு பாடிருக்கே காய்ஸ். நம்ம வாழ்க்கையில் வர்றது போகிறது எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும். நமக்கு இன்றைக்கி என்ன நடந்தாலும் நாளைக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்ன்றதுக்காண்டியாவது நம்ம இருக்கணும்.